ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட் இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. பம்கின் சீடு இட்லி பொடி அரைக்கிறதுக்கு பம்கின் சீடு தேவைப்படுது. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இது நான் சைனீஸ் கடையில் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். இங்கே நான் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். 1 கப்புனா இது ஆக்சுவலாக 1/2 கப்பு. அதுதான் நான் உங்களுக்கு 1 கப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை 1 கப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் நான் பூண்டு எடுத்து அதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 பல் அளவு பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். நல்லா தோலோடையே வாஷ் பண்ணி நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பம்கின் சீடு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு கருக விட்டுறாதீங்க. கருகிட்டால் நமக்கு பொடியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நல்லா ஸ்லோவாக வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பம்கின் சீடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துட்டு, ஏன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த பூண்டை மட்டும் சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன், ப்ளஸ் கருவேப்பிலை. இது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இங்கே நம்ம மரத்துலேயே பிச்சதுனால நான் அப்படியே காம்போடே போட்டிருக்கேன். அது நல்ல மணமாக இருக்கும். அதனால் நான் அப்படியே சேர்த்து இதையும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு, காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா உங்களுக்கு லைட்டாக கலர் மாதிரி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டோங்க. அந்த சூட்லேயே கல் உப்பி சேர்த்து அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம கல் உப்பையும் வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச சீரகத்தூள். அதனால் நான் இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை, சீரகத்தூள் தனியாக நான் அரைச்சி வைக்கல அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகானா வறுத்தோம் பாருங்கள், அதிலே 1 ஸ்பூனு சீரகத்தையும் போட்டு வறுத்து எடுத்து கொட்டி அரைச்சாச்சுங்க. நான் நல்லா நைஸாக அரைக்கல, ரொம்ப க்ரன்ச்சியாகவும் நான் அரைக்கல, மீடியமாக நான் அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி நைஸாக வேணுன்னா பிடிக்குன்னாலும் நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரப்பாக இன்னும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பம்கின் சீடு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம அரைச்சி நம்ம அந்த தட்டில் கொட்டும் போதே நல்ல ஒரு மனம் வரும், நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இந்த இட்லி பொடி நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் நிறையா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்மளோட ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி. இந்த பம்கின் சீடில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறைய அயன் இருக்குது, மெக்னீஷியம்னா இருக்குது. நம்மளோட ஹேரோட டென்சிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த பம்கின் சீடு தான். ஸோ நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா,
இட்லி, தோசை, அடுத்து சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு நீங்கள் இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அமிர்தமாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த பொடிக்காகவே சூடாக சாதம் போட்டு பொடி வச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சூடாக இருக்கணும் சாதம். அந்த சுட சாதத்தில் நம்ம செஞ்சுருக்கிற இந்த பம்ப்கின் சீட் பொடி ஒரு 2 ஸ்பூனை போட்டு ஒரு 2 ஸ்பூனு நெய் விடணும். நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களாம், செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது எந்த பொடின்னே தெரியாது. நம்ம ஒரு ஹெல்தி வெர்ஷனில் செஞ்சுருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.